அப்படியே ஆரம்பிக்கலாமா? அவசியம். கருணாகர சூரீந்திர குருவர்ய பதாம்புஜாம் நவநீத நட்டோத்தம்சாம் குரு பங்கி ஸ்ரீயன்னுமஹா. குழந்தைகளா, இது நம்மளோட 5th story value session of this year. We have been doing the Guru Parampara series as a part of stories, and we also did some values. So last class நம்ம பண்ணின values என்ன? யார் சொல்ல போறேன்? You can type it out in chat. புண்டரீகாக்ஷர், correct. புண்டரீகாக்ஷர் story, தனியன்கள் values, very good. Okay, தனியன்னா என்னம்மா? தனியன்னா என்ன? அடி யார் சொல்ல போறேன்? தனியன்னா என்ன? தனித்திருக்கும் அடியேன். அதாவது நம்ம ஏதாவது ஸ்லோகத்தை சொல்றோம்னா அதுக்கு முன்னாடி தனியன்னு சொல்லிட்டு தான் அடியேன் சொல்லணும். ஏன்னா நம்ம அந்த ஸ்லோகத்தை சொல்ல போற ஸ்லோகத்தோட ஆத்தரை வணங்குற மாதிரி அடியேன். எக்ஸலண்ட். தனித்து இருக்கிறதுனால தனியன்னு அதுக்கு பேரு. வெரி குட். இன்னொரு ரீசன் தனியன்னு பேர் வரத்துக்கு இன்னொரு ரீசன் இருக்கு இல்லையா? அது என்ன ரீசன்? தனியனுக்கு தனிப்பெருமை இருக்கு. எக்ஸலண்ட். தனிப்பெருமை உடையது தனியன். ஏன்னா கோசகன் சொன்ன மாதிரி அந்த ஆச்சாரியனை பத்தி நம்ம பெருமையா பேசுறோம். அந்த தனியன்ல எந்த நூலை எந்த கிரந்தத்தை நம்ம சேவிக்க போறோமோ அத இயற்றிய ஆச்சாரியன், எழுதிய ஆச்சாரியன், அத நம்மளுக்கு சொல்லி கொடுத்த ஆச்சாரியன் இல்லைன்னா ஆழ்வார், அவளை பத்தின ஸ்லோகமாவோ இல்ல பாசுரமாவோ இருக்கிறதுனால இதுக்கு தனி பெருமை உண்டு. அதனால இதுக்கு தனியன்னு பேர். சூப்பர். எந்த எந்த சமயத்துல தனியன்களை சேவிக்கணும்? அன்மியூட் பண்ணி சொல்றவா சொல்லுங்க, பாக்கி பேர்லாம் சாட்ல டைப் பண்ணலாம். எந்த எந்த சமயங்கள்ல தனியன்கள் சேவிக்கணும்? எப்போலாம் தனியன் சேவிக்கணும்? வித்யா சித்தி வேணும்னா நம்ம தனியன் சேவிக்கலாம். வித்யா சித்தி வேணும்னா தனியன் சேவிக்கணும். கரெக்ட், ரொம்ப கரெக்ட். அப்புறம் I'm getting good answers. ஆச்சாரிய தனியன் சொல்லணும். டெய்லி ஆச்சாரியன் தனியன் சேவிக்கணும். எக்ஸலண்ட், வெரி குட். அப்புறம் ரொம்ப கரெக்டா எழுதியிருக்கீங்க ஆன்சர்ஸ்லாம். சாரநாத், ஐயக்ரி, கோசகன், திவஸ்வத் எல்லாரும் சொல்லுங்க. முன்னாடி சேவிக்கணும். வெரி குட். எந்த பிரபந்தத்தை சேவிக்கிறோமோ இல்ல ஸ்தோத்திரத்தை சேவிக்கிறோமோ அதுக்கு முன்னாடி தனியன் சேவிக்கணும். கரெக்ட். சோ 3 விஷயம் சொல்லியிருக்கேன். வித்யா சித்தி நன்னா கிடைக்கணும்னா தனியன் சேவிக்கணும், தினம் ஆச்சாரியன் தனியன் சேவிக்கணும், அந்த கிரந்த பாராயணத்துக்கு முன்னாடி தனியன் சேவிக்கணும். திரிவிக்ரமன், வெரி குட், கரெக்ட் ஆன்சர் சொல்லியிருக்க. Advika also correct. Archit, Akshara correct. So who is going to tell me verbally 4th reason for reciting Taniyan, or 4th time when we can recite Taniyan, the time that we should recite Taniyan. அந்த லிஸ்ட்ல 4th என்ன சொல்லணும்? யஷ்வந்த், வெரி கரெக்ட். வாயத்தந்து சொல்லுங்க குழந்தைகளா யாராவது. அதையே நம்ம ஏதாவது தப்பு பண்ணிட்டோம்னா அதை சொல்லலாம். அப்ப நம்ம திருப்பி அதை பண்ண மாட்டோம். வெரி குட். தப்பு பண்ணா பிராயஷ்சித்தமா தனியன் சொல்லலாம். டெய்லி அபச்சார பிராயஷ்சித்தமா தனியன் சொல்லலாம். ரொம்ப நல்லது, சூப்பர். இப்போ விவஸ்வத் has given one more answer, before காலக்ஷேபம் அப்படின்னு. அதுதான் அந்த வித்யா சித்திக்கின்னு சொல்ற தனியன் காலக்ஷேபத்துக்கு முன்னாடி சொல்ற தனியன் ஆகும். So super, all of you have understood this much very well. இதுக்கப்புறம் என்ன படிச்சோம் தனியன் செஷன்ல? பிஃபோர் உபன்யாசம் தனியன் சொல்லணும். ரொம்ப கரெக்ட் யஷ்வந்த், வெரி ரைட். ஓகே, என்ன படிச்சோம் இதுக்கப்புறம் தனியன் செஷன்ல? யாருக்கு ஞாபகம் இருக்கு?
ஓகே. அடியன் ராமானுஜ தயா பாத்திரம் அடியன். அதாவது ராமானுஜ தயா பாத்திரம்ன்றது வந்து சுவாமி தேசிகனை பத்தி எழுந்த தனியன் அடியன். அது வந்து முதல் சென்டென்ஸ் வந்து மேல்கோட்டை பெருமாளை குறிக்கிறது. அந்த மாதிரி ஒரு ஒரு லைன் வந்து ஒரு ஒரு பெருமாளை குறிச்சு அந்த பெருமாள் மாதிரி அந்த அந்தந்த கோயில்ல அந்தந்த பெருமாள் அந்தந்த தேசிகன் அப்படி இருக்கார் அப்படின்னு சொல்றது அடியன். ஓகே, வெரி குட், சூப்பர். ராமானுஜதயாபாத்திரம் ஒரு தனியன் படிச்சோம். அதுக்கப்புறம் ஆஷ்ரித், சாரநாத், லோஹித், விவஸ்வத் எல்லாரும் கரெக்ட் ஆன்சர் எழுதியிருக்கேன். சோ ஏன் சொல்றதுக்கு மட்டும் யாருமே வர மாட்டேன்றேன்? அகைன் ஐ ஜஸ்ட் ஹர்ட் 3 people ஸ்பீக். கோசகன், விவஸ்வத், ஸ்ரீரங்கப்பிரியா. வேற யாரும் ஏன் பேசவே மாட்டேன்றீங்க? குழந்தைகளா பேசலாமே, எல்லாருக்கும் ஆன்சர் தெரியறதே. Yes, anybody to answer verbally? Adiyan. யாருமா? அடியன் சொல்லுங்கம்மா. அடியன் ஸ்லோகம் சொல்லறதுக்கு முன்னாடி தனியன் சொல்லணும் அடியன். கரெக்ட் அடியன். இப்ப நம்ம என்ன கொஸ்டின் கேட்டோம்? தனியன் செஷன்ல அதுக்கப்புறம் என்ன படிச்சோம்னு கேட்டோம். ராமானுஜ தயாபாத்திரம் பத்தி படிச்சோம் அப்படின்னு கோசக்கன் சுவாமி சொன்னார். அதை தவிர வேற என்ன படிச்சோம்? அந்த தனியன்ல அந்தந்த சென்டென்ஸ்ல தேசிகர் எப்படி எந்தத்துல இருக்காரு அப்படின்னு சொன்னா. அது கரெக்ட், அது கோசக சுவாமி சொன்னார். பட் அதுக்கு முன்னாடி ஒண்ணு படிச்சோம். நிறைய பேர் அதனுடைய ஆன்சர்லாம் எழுதியிருக்கா பேட்ல. நம்ம சுவாமி தேசிகனுக்கு இருக்கிற 3 தனியன்கள் என்னன்னு பார்த்தோம் இல்லையா? அந்த 3 தனியன்கள் என்னென்ன? ஸ்ரீமான் வெங்கடநாதாரிய அப்படிங்கிற தனியன், ராமானுஜ தயாபாத்திரம் அப்படிங்கிற தனியன், அப்புறம் சீரொன்று தூப்புல் அப்படிங்கிற தனியன். சோ அந்த தனியன்களுடைய பெருமையெல்லாம் நம்ம போன தடவை பார்த்தோம். பட் அடியன் had said that we will repeat it in the next session because அது ரொம்ப ரஷ் த்ரூ பண்ணிட்டோம். அதுல கொஞ்சம் டீடைல்ஸ் தெரிஞ்சுக்க வேண்டியிருந்தது. So now we will just go through details of the 3 taniyans again before we go in for today's story. So let's get started. Okay. As we can see, the 3 taniyans of Swami Deshikan are श्रीमान वेंकटनाथार्यः कवितार्किक केसरी वेदांताचार्य वर्यो मे सन्निधत्तां सदा हृदि रामानुज दयापात्रं ज्ञान वैराग्य भूषणं श्रीमत् वेंकटनाथार्यं वंदे वेदांत देशिकम् and சீரொன்று தூப்புல் திருவேங்கடமுடையான் பாரொன்று சொன்ன பழமொழியுள் ஒரொன்று தானியமையாதோ தாரணியில் வாழ்வார்க்கு வானேரப் போமளவும் வாழ்வு அப்படிங்கிறது. இதுல இந்த ஸ்ரீமான் வெங்கடநாதாரியா அப்படிங்கிற தனியன் எப்ப சொல்லணும்? எந்த வைதிக கர்மா பண்றதா இருந்தாலும் சரி, தேசிக சம்பிரதாயஸ்தாள் எல்லாரும் ஸ்ரீமான் வெங்கட சொல்லிட்டுதான் ஆரம்பிப்பா. இது ஒண்ணு. இதை தவிர ஸ்தோத்திர பாடங்கள் சொல்றச்சு எப்பொழுதும் ஸ்ரீமான் வெங்கட நம்ம சொல்றோம், அது உங்களுக்கே தெரியும். அதர் தென் தட், இஃப் somebody is not aware of his ஆச்சாரியன்ஸ் தனியன், அவாவாளுக்கு இருக்கிற ஆச்சாரியன் தனியன் என்ன அப்படின்னு தெரியலன்னு வச்சுப்போம், அப்போ ஸ்ரீமான் வெங்கட சொல்லலாம். ஆனா அவசியம் தெரிஞ்சுக்கணும். இப்ப இது உங்களுக்கு அப்ளிகபிள் இல்ல. ஏன்னா சம்பிரதாய மஞ்சரி பாடசாலாக்கு வர குழந்தைகள் எல்லாருக்கும் அவாவா ஆச்சாரியன் தனியன் நல்லா தெரியும். நீங்களா அதை நல்லா கத்துட்டு இருக்கீங்க ஆல்ரெடி இல்லையா? சோ உங்களுக்கு இது அப்ளிகபிள் இல்ல. பட் யூ கேன் டெல் சம்படி அவளுக்கு அவ ஆச்சாரியன் தனியன் தெரியல அப்படின்னா ஸ்ரீமான் வெங்கட சொல்லலாம் அதுக்கு பதிலா. அதை தவிர பிஃபோர் எனி வைதிக கர்மா வி ஸ்டார்ட் வித் ஸ்ரீமான் வெங்கடநாதாரியா. நெக்ஸ்ட் ராமானுஜ தயாபாத்திரம் அப்படிங்கிற தனியன் வந்து திவ்ய பிரபந்தத்துக்கு முன்னாடி சொல்லுவோம். அண்ட் திஸ் வாஸ் ஸ்பெசிபிகலி கம்போஸ்ட் by Brahmatantra Swatantra G.R. Swami on Avani Hastam and submitted to Swami Deshikan.
சுவாமி தேசிகன் ரொம்ப உகந்தார் இந்த தனியனை அப்படின்னு சொல்லுவா. That is what you need to know about Ramanuja Dayapatram. We also saw some more details of this taniyan. It's a very beautiful taniyan which has 2 lines and 4 quarters. 4 quarters ங்கிறது வந்து ஒரு ஸ்லோகத்தினுடைய 1/4 1/4 னு சொல்லுவா. So Ramanuja Dayapatram அப்படிங்கிறது first quarter of the ஸ்லோகம். ஞான வைராகிய பூஷணம் அப்படிங்கிறது செகண்ட் குவார்டர் ஆஃப் தி ஸ்லோகம். ஸ்ரீமத் வெங்கடநாதாரியம் அப்படிங்கிறது தேர்ட் குவார்டர் ஆஃப் தி ஸ்லோகம். வந்தே வேதாந்த தேசிகம் அப்படிங்கிறது ஃபோர்த் குவார்டர் ஆஃப் தி ஸ்லோகம். சோ இந்த 4 குவார்டர்ஸும் ஒரு க்ஷேத்திரத்துல இருக்கிற சுவாமி தேசிகனை குறிக்கிறது அப்படின்னு போன தடவை பார்த்தோம். எந்த க்ஷேத்திரத்துல இருக்கிற சுவாமி தேசிகனை குறிக்கிறது, ஏன் குறிக்கிறது அப்படிங்கறத ரிவைஸ் பண்ணலாம். ராமானுஜ தயாபாத்திரம் அப்படிங்கறதுனால சத்யா காலத்திலயும் மேல்கோட்டையிலயும் இருக்கிற சுவாமி தேசிகனை நம்ம தியானம் பண்ணிக்கணும். ஏன்னு கேட்டா இந்த க்ஷேத்திரங்கள்ல சுவாமி தேசிகன் ஒரு சமயத்துல இருந்தார். எப்ப போய் இருந்தார் அப்படின்னு கேட்டா, எப்போ நம்ம ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்துக்கு கொஞ்சம் சேலஞ்சிங் டைம்ஸ் வந்ததோ, ஆபத்துகள் வந்ததோ, அந்த சமயத்துல சுவாமி தேசிகன் சம்பிரதாயத்தை காப்பாத்துறதுக்கு இங்க போய் இருந்தார். சிமிலர்லி ராமானுஜரும் இதே மேல்கோட்டையில இதே ரீசன்ஸ்க்காக இருந்திருக்க. சோ மேல்கோட்டையிலயும் சத்யா காலத்திலயும் சுவாமி தேசிகன் இருந்த சமயம் அவர் ராமானுஜரை தியானம் பண்ணிட்டே இருந்தார். எப்படி ராமானுஜர் ட்ரைங் டைம்ஸ்ல சம்பிரதாயத்தை காப்பாத்தினார், எப்படி அவர் சேஃப்கார்ட் பண்ணினார் நம்மளுடைய விசிஷ்டாத்வைதா பிரின்சிபிள்ஸ அப்படின்னு தியானம் பண்ணிட்டே இருந்தார். அப்பதான் யதிராஜ சப்ததியும் கம்போஸ் பண்ணார். சோ ராமானுஜ தயாபாத்திரம் denotes Swami Deshikan at Satyakalam and Melkottai. So when we recite Ramanuja Dayapatram, we should try and remember Swami Deshikan from Melkottai. Next, the second quarter of the shlokam is Jnana Vairagya Bhushanam. Swami Deshikanukku நிறைய ஞானம் இருந்தது, அதே சமயத்துல நிறைய வைராகியமும் இருந்தது. ஞானம், you all know, it is knowledge, and vairagyam is complete detachment from worldly things. So ஞான வைராகிய பூஷணம் அப்படிங்கிற இந்த phrase, இந்த குவார்டர் எந்த சுவாமி தேசிகனை குறிக்கிறது? காஞ்சிபுரத்துல இருக்கிற சுவாமி தேசிகனை குறிக்கிறது. Why? This is because இந்த இடத்துலதான் சுவாமி தேசிகன் ஸ்ரீஸ்துதிய கம்போஸ் பண்ணார். ஸ்ரீஸ்துதி கம்போஸ் பண்ணின உடனே என்னாச்சு? தாயார் சந்நிதி வாசல்ல கம்போஸ் பண்ணார். தாயார் சந்நிதி வாசல்ல ஒரு ஷவர் ஆஃப் கோல்டு காயின்ஸ் நடந்தது. அந்த ஷவர் ஆஃப் கோல்டு காயின்ஸ சுவாமி தேசிகன் ஒரு பிரம்மச்சாரிக்கு கொடுத்தார். அந்த பிரம்மச்சாரிக்கு அந்த கோல்டு காயின்ஸ் அப்ப தேவைப்பட்டது. சோ அவருக்கு கொடுத்துட்டார். அந்த பிரம்மச்சாரி தனக்கு வேணுங்கிறத எடுத்துன்னு போயிட்டார். அப்பயும் அவ்வளோ காயின்ஸ் அங்க கொட்டி கடந்தது. சுவாமி தேசிகன் வேணும்னா அவர் எடுத்துன்னு வந்திருக்கலாம், பட் அவர் அதுல ஒரு காயின் கூட எடுக்கல. அவ்வளோ வைராகியம் அவருக்கு இருந்தது. Another incident happened at Kanchipuram itself. என்ன ஆச்சுன்னா, சுவாமி தேசிகன் உஞ்சவிருத்தி எடுப்பார். உஞ்சவிருத்தி எடுக்கிறதுனா என்னன்னா, அன்னன்னைக்கு வேண்டிய அரிசிய போய் கேட்டு வாங்கிட்டு வரணும், பிக்ஷையா வாங்கிட்டு வரணும், அப்படிதான் வாழணும் அப்படின்னு சொல்லி இருக்கு சாஸ்திரத்துல. சோ in those times it was possible for people to practice, so they would practice that kind of a lifestyle when they would seek for daily alms. டெய்லி அவளுக்கு வேண்டிய சாப்பாட அவ போய் கேட்டு வாங்கின்னு வருவா. அண்ட் people would generously give. சாப்பாடுனா குக் பண்ணின சாதம் கொடுக்க மாட்டா, அரிசி கொடுப்பா. அத சுவாமி தேசிகன் அவர் வைஃப் கிட்ட கொடுப்பா. ராத்துக்கு அவ அதை தளிக பண்ணி தருவா. she would cook that, and சுவாமி தேசிகன் அப்புறம் அது அவருடைய பெருமாளுக்கு சமர்ப்பிச்சுட்டு
அவரும் அவரோட ஒய்ஃபும் குழந்தையும் சாப்பிட்டு இருந்தா. இப்படி ஒரு நாள் இந்த மாதிரி பிக்ஷை வாங்கிக்க போறச்சே அந்த அரிசியில சில பேர்லாம் குட்டி குட்டி கோல்ட் காயின்ஸ புதைச்சு வச்சுட்டா. எப்படியாவது சுவாமி தேசிகன் ஹெல்ப் பண்ணணும்னு அவளுக்கு ஆசை. இவ்வளவு புவரா இவர் இருக்காரு, இவரை கொஞ்சம் ரிச் ஆக்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டு கொடுத்துட்டா. அத சுவாமி தேசிகன் கொண்டு போய் அவர் ஒய்ஃப் கிட்ட கொடுத்துட்டார். அவர் கவனிக்கல இவ கோல்ட் காயின்ஸ் உள்ள வச்சிருக்காங்கிறது. அவர் கொண்டு போய் கொடுத்துட்டார் ஒய்ஃப் கிட்ட. ஒய்ஃப் அந்த பாட்ல இருந்து கொட்டினா அந்த அரிசிய பார்த்தா அப்படியே ஷைனிங் கோல்ட் காயின்ஸா தெரியறது. அடாடா என்னது இது சுவாமி, இதோ பொற்காசு போல இருக்கே, கோல்ட் காயின் போல இருக்கே அப்படின்னு சொன்னா உடனே சுவாமி தேசிகன் சொன்னார், ஒரு குச்சி கொண்டு வா அப்படின்னு, ஒரு ஸ்மால் ஸ்டிக். அந்த ஸ்டிக்க வச்சு அந்த கோல்ட் காயின்ஸ் எல்லாம் அப்படி நகர்த்தி விட்டாரா, as if they were worms. சம்டைம்ஸ் ரைஸ்ல வேர்ம்ஸ் எல்லாம் இருக்கும், அதெல்லாம் தள்ளி விடணும்னா அந்த குட்டி குச்சியை வச்சு தள்ளி விடுவோம். அந்த மாதிரி கோல்ட் காயின்ஸ் அவர் வேர்ம்ஸ் மாதிரி நினைச்சார். அவ்வளோ வைராக்கியம் இருந்தது அவருக்கு, அவ்வளோ டிட்டாச்மெண்ட் இருந்தது. ஏன்னா he was so knowledgeable, he had so much ஞானம் that he had realized what was the actual purpose of life. பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணணும், அதுக்கு நம்மளுக்கு வேண்டிய பேசிக் நீட்ஸ் இருந்தா போதும். we don't need anything more luxurious for us to live. So need மட்டும் fulfill ஆனா போதும் to sustain oneself, and then you go in quest of knowledge and you go for doing service to the Lord. அப்படிங்கிற அளவுக்கு அவருக்கு வைராக்கியம் இருந்தது. அண்ட் இந்த வைராக்கியத்தை அவர் காமிச்சது இந்த 2 இன்சிடென்ட்ஸ்ல இருந்து which happened at Kanchipuram. So when we utter ஞான வைராக்கிய பூஷணம், we should think of the form of Swami Deshikan at Kanchipuram. அதுக்கப்புறம் ஸ்ரீமத் வெங்கடநாதாரியம் அப்படிங்கிற ஃப்ரேஸ் வருது. இந்த ஃப்ரேஸ்னால நம்ம திருமலையில இருக்கிற சுவாமி தேசிகனை நினைச்சுக்கணும், திருப்பதியில இருக்கிற சுவாமி தேசிகனை நினைச்சுக்கணும். Why? Because Swami Deshikan is said to be the avataram of the Lord of Tirumala himself. அன்று உலகினையாக்கி அரும்பொருள் நூல் விரித்து நின்று தன் நீழ்புகழ் வேங்கட மாமலை மேவி பின்னும் வென்றிப்புகழ் திருவேங்கடநாதனும் குருவாய் நின்று நிகழ்ந்து மண்மேல் நின்ற நோய்கள் தவிர்த்தனே. உங்களுக்கு எல்லாம் தெரியும் இந்த பாசுரம். இந்த பாசுரத்துல என்ன சொல்லியிருக்குன்னா, அன்னைக்கு திருவேங்கட மலையில சுவாமி பெருமாள் வெங்கடநாதனா இருந்து எல்லாருடைய பாப்பங்களையும் போக்கினார். அதே மாதிரி அதே வெங்கடநாதன் இன்னைக்கு வெங்கடநாதன்கிற பேரோடையே இப்ப வேதாந்தாச்சாரியனாகி எல்லாருடைய பாப்பங்களையும் போக்குறார். வெங்கடநாதனும் குருவாய் நின்று அப்படின்னு சொல்றார் நயினாராச்சாரியார். ஓகே, சோ ஸ்ரீமத் வெங்கடநாதாரியம் அப்படிங்கறதுனால சுவாமி தேசிகன் வெங்கடநாதனுடைய அவதாரம் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். இங்க உங்களுக்கு எல்லாம் ஒரு டவுட் வரலாம். சில பேர்லாம் சொல்லுவா, சில சமயத்துல நம்மளே சொல்லியிருக்கோம், சுவாமி தேசிகன் கண்டாவதாரம் அப்படின்னு, கண்டையோடைய அவதாரம் அப்படின்னு. அதுவும் கரெக்ட் தான், இதுவும் கரெக்ட் தான். சுவாமி தேசிகனுடைய மங்களத்துல சொல்லியிருக்கு ரெண்டுமே ட்ரூ தான் அப்படின்னு. வெங்கடேஷா அவதாரோயம் தத்கண்டாம் சோதவா பவே யதீந்திராம் சோதவேத்யேவம் விதர்த்தியாயாஸ்து மங்களம் அப்படி. So even if it was Ghanta Avataram, the Ghanta came from Tirumala. So Srimad Venkatanathariam அப்படிங்கறதுனால திருப்பதியில இருக்கிற சுவாமி தேசிகனை நினைச்சுக்கணும். கடைசியில வந்தே வேதாந்த தேசிகம் அப்படிங்கிற ஃப்ரேஸ்னால ஸ்ரீரங்கத்துல இருக்கிற சுவாமி தேசிகனை நினைச்சுக்கணும். ஏன்னா வேதாந்த தேசிகன், வேதாந்தாச்சாரியன் அப்படிங்கிற டைட்டில ஸ்ரீரங்கத்து பெருமாள் சுவாமி தேசிகனுக்கு கொடுத்தார். Now the entire world knows him as Swami Deshikan. Who made him Swami Deshikan? வெங்கடநாதன் அப்படின்னு பேர் இருந்த அவருக்கு வேதாந்தாச்சாரியன், வேதாந்த தேசிகன் அப்படிங்கிற டைட்டில் கொடுத்தது ஸ்ரீரங்கத்து பெருமாள். சோ ஸ்ரீரங்கத்துல இருக்கிற சுவாமி தேசிகனை வந்தே வேதாந்த தேசிகம் அப்படிங்கிற ஃப்ரேஸ்னால ஞாபகம் வச்சுக்கணும். So I think now it would be clear to all of you. Ramanuja Dayapatram is the phrase denoting Swami Deshikan of Satyakalam and Melkottai. Jnana Vairagya Bhushanam is the phrase denoting Swami Deshikan of Kanchipuram. Srimad Venkatanathariam is the phrase denoting Swami Deshikan of Tirupati or Tirumala.
And Vande Vedanta Deshikam is the phrase denoting Swami Deshikan of Sri Rangam. So, this is the main point. Since we rushed through that, I took it once again in detail. So, that was about the second Taniyan. The third Taniyan, which is Seerondru Thuppil, is recited before Deshika Prabandhams, and it talks about the glory of Swami Deshikan's Sri Suktis. Orondru Thane Amayado. அப்படின்னு இந்த தனியல்ல நம்ம சொல்றோம். சுவாமி தேசிகனுடைய ஒரு சொல்ல எடுத்துட்டா கூட அதுவே போரும் நம்மளுக்கு அனுபவிக்கிறதுக்கு லைஃப் லாங். There is so much attached to it. There are some of you who probably have given exams of Orondruthane Amayado conducted by our own institution, GSPK. So, அதுல போய் பார்த்தா தெரியும் எப்படி சுவாமி தேசிகனுடைய ஒர்க்ஸ வேர்ட் பை வேர்ட் அனலைஸ் பண்ணி சொல்லி கொடுத்திருக்கா அப்படின்னு தெரியும். அந்த வேர்ட் பை வேர்ட் அனாலிசிஸ்ல we can realize that there is a treasure in every word uttered by Swami Deshikan, and each word uttered by him is unparalleled. Acha, so இப்போ இன்னியோடைய குரு பரம்பரை ஸ்டோரிக்கு போகலாம். Values got spilt over from last time, so Aryan is not doing any new value today. 3 Taniyans of Swami Deshikan தான் இன்னியோடைய வேல்யூ. இப்போ நம்ம வந்து ஸ்டோரிக்கு போகலாம். ஒரே ஒரு நிமிஷம். ஓகே, சோ இன்னியோடைய ஸ்டோரி வந்து கண்டினியூவேஷன் ஆஃப் வாட் we did last time. நம்ம வந்து போன தடவை உய்யக்கொண்டார் ஸ்டோரி பண்ணோம். அதுக்கு முன்னாடி நாதமுனிகள் செஷன் பண்ணோம். இப்போ உய்யக்கொண்டாருக்கு அப்புறம் யார் வந்தா அப்படிங்கிற ஸ்டோரி. Now this is actually a long story, so I have split it into 2 parts. Today we shall hear story of Sri ManakkalNambi and Sri Alavandar part 1. Part 2 we shall cover in the next session. So we get started with the story now. Parasurindra Guruvarya Padambujam Navanita Natottamsam Gurupankti Shriyannumaha. உய்யக்கொண்டாருடைய பிரதான சிஷ்யர் ஸ்ரீ மணக்கால்நம்பி. ஸ்ரீ மணக்கால்நம்பியினுடைய அவதாரத்தை பத்தின ஒரு ஸ்லோகம். மாகே மகாயாம் சம்பூதம் ஸ்ரீரங்க நகராந்திகே குமுதாம்சம் ராமமிஸ்ரம் உபாசேஹம் ஜகத்குரும் அப்படிங்கிறார். இந்த மணக்கால் நம்பின்றவர் குமுதாம்சர் அப்படின்னு இன்னொரு பரிஜனம் விஸ்வக்சேனருக்கு. அதாவது விஸ்வக்சேனர் கீழே 8 திக் பாலகர்கள் உண்டு. குமுதர், குமுதாக்ஷர், புண்டரீகர், வாமனர், சங்கூகர்ணர், சத்பநேத்திரர், சுமுகர், சுப்பிரதிஷ்டிதர்னு 8 பேர் உண்டு. அந்த 8 பேர்ல ஒருத்தர் தான் குமுதர். அந்த குமுதரனுடைய அம்சமானவர் ஸ்ரீ மணக்கால் நம்பி. இந்த ஸ்ரீ மணக்கால் நம்பியினுடைய அவதாரம் காவேரி தீரத்துல ஸ்ரீரங்கத்து பக்கத்துல ஒரு அக்ரஹாரம், மணக்கால்னு அந்த இடத்துக்கு, அந்த அக்ரஹாரத்துக்கு பேரு. அதனால இந்த சுவாமிக்கு மணக்கால் நம்பின்னு திருநாமம். அவருக்கு இட்ட பெயர் வந்து ஸ்ரீ ராமமிஸ்ரர். இவர் விரோதி வருஷத்துல மாசி மாசம் மக நட்சத்திரத்துல அவதரிச்சார். உய்யக்கொண்டாருடைய பிரதான சிஷ்யர். இவரும் அப்படியே யதா குரு ததா சிஷ்யர். எப்படி ஆச்சாரிய கைங்கரியத்துல அவ்வளோ ஈடுபாடு உய்யக்கொண்டாருக்கு உண்டோ அதே போல ஸ்ரீ மணக்கால் நம்பிக்கு உண்டாம். எவ்வளவு ஈடுபாடு அவருக்குன்னா, உய்யக்கொண்டாருக்கு 2 கன்னிகைகள் இருந்தாள், சின்ன குழந்தை பாலிகைகள். அந்த பாலிகைகள்லாம் ஒரு நாள் காவேரி தீரத்துல விளையாடுறதுக்கு போனாலாம். போகும் பொழுது நடுவுல ஒரு வாய்க்கால் வரும். அந்த வாய்க்கால்ல மழை பெஞ்சு ஒரே சேரும் சகதியுமா இருந்தான். அந்த வாய்க்கால தாண்டினா சேராயிடுமே கால்லாம் அந்த குழந்தைகள் பேசிட்டு நின்றுட்டு இருந்துதான். எப்படி தாண்டதுன்னு தெரியலையேன்னு யோசிச்சுட்டு இருந்துதான். அப்போ பின்னாடியே வந்துட்டு இருக்க மணக்கால் நம்பி தான் எஸ்கார்ட் இந்த குழந்தைகளுக்கு. இவாளுடைய கஷ்டத்தை பார்த்து உடனே ஒரு நிமிஷம் யோசிக்க கூட இல்லையா, ஒரு ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷன் மாதிரி அப்படியே கூப்பரப்படுத்துட்டாராம் அந்த வாய்க்கால் மேல். குழந்தைகளா முதுகு மேல காலை வச்சு தாண்டி போயிடுங்க அப்படின்னா. எவ்வளவு அவருக்கு ஆச்சாரியன் கிட்டயும் ஆச்சாரியன் சம்பந்தப்பட்டவாழ்கிட்டயும் ஈடுபாடு இருந்தா இந்த மாதிரி ஒரு செயலை செய்ய முடியும். அந்த குழந்தைகளை தாண்டி பண்ண வச்சுட்டு விளையாட வச்சுட்டு திருப்பி ஆத்து கழிச்சுன்னு வந்தாராம்.
ஆத்துக்கு ஐஷன் வந்த உடனே உய்ய கொண்டார் பார்த்து கேக்குறாரு, வழியில சேர் உண்டைய குழந்தைகளா, எப்படி நீங்க சேர் ஆகாம ஆத்துக்கு வந்து சேர்ந்தேன்னு கேக்குறாராம். அப்ப ராமமிஸ்ரர் பின்னாடி அலம்பிட்டு மெதுவா வந்துட்டு இருக்காரு. இந்த குழந்தைகள் கவிடு சூது தெரியாம சொல்லித்தான், இந்த மாதிரி ராமமிஸ்ரர் அண்ணா தான் படுத்துட்டாரு, அவர் முதுகு மேல நாங்க காலை வச்சு தாண்டி போயிட்டோம் அப்பா அப்படின்ட்டா. இப்படி பார்த்த உடனே பின்னாடி ராமமிஸ்ரரை கட்டி தழுவி ஆலிங்கனம் பண்ணிட்டாராம் ஸ்ரீ உய்யக்கொண்டார். பண்ணிட்டு, என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியலப்பா, உனக்கு சர்வோத்தமமான ஒரு நல்லதை பண்ணணும்னு நான் நினைக்கிறேன், துவயமந்திரத்தை உனக்கு உபதேசிக்கிறேன், இதை விட நல்லது எனக்கு பண்ண தெரியல அப்படின்னு சொல்லி ரொம்ப உகந்து துவயத்தை அர்த்தத்தோட உபதேசம் பண்ணினாராம் அந்த சமயத்துல ஸ்ரீ உய்யக்கொண்டார் ஸ்ரீ மணக்கால் நம்பிக்கு. இந்த மணக்கால் நம்பியினுடைய வரலாறு ரொம்ப பெருசு. அது ஸ்ரீ ஆளவந்தாரனுடைய வரலாறோடு சேர்த்து வரும். இப்போதைக்கு அவருடைய சிஷ்யர்கள் யாருன்னு பார்ப்போம். மணக்கால் நம்பிக்கு 5 சிஷ்யர்கள். ஆளவந்தார், தெய்வத்துக்கரசு நம்பி, கோமடத்து திருவிண்ணகரப்பன், சிறு புள்ளுராவுடைய பிள்ளை, ஆச்சி அப்படின்னு 5 பேர். சுவாமி தேசிகன் இவரை நமஸ்காரம் பண்றச்சே ரொம்ப சமத்காரமா ஒரு ஸ்லோகம் பண்ற. அனுஜித க்ஷமா யோகம் அபுண்யஜன பாதகம் அஸ்பிருஷ்டமதராகம் தம் ராமம் துர்யமுபாஸ்மஹே. இப்பேற்பட்ட ராமமிஸ்ரருக்கு சிஷ்யராக வந்தவர் ஸ்ரீ ஆளவந்தார். முன்னாடியே சொன்ன மாதிரி ஸ்ரீமன் நாத முனிகள் தனக்கு ஒரு பௌத்திரன் பிறக்க போறாருன்னு எதிர்பார்த்துட்டு இருக்கார். ஸ்ரீமன் நாத முனிகளுடைய புத்திரர் ஈஸ்வரமுனி. ஈஸ்வரமுனிக்கு ஒரு பிள்ளை பிறந்தது. அந்த பிள்ளைக்கு யமுனை துறைவன் பேர் வச்சாரா ஸ்ரீநாத முனிகள். எதுக்கு யமுனை துறைவன் பேர் வச்சார்? அவர் கோவர்தன மலையில அந்த யமுனை துறைவன் ரொம்ப ஈடுபட்டு இருந்தார். அப்பவே அவருக்கு யூகம் இருந்தது போல இருக்கு, அவருக்கு ஒரு பௌத்திரன் பிறப்பார்னு. அதே எம்பெருமானுடைய திருநாமத்தை தன்னுடைய பௌத்திரனுக்கு வைக்கிறார். இவருடைய அவதார ஸ்லோகமானது ஆஷாடே சோத்தராஷாட சம்பூதம் தத்ர வைபுரே சிம்ஹானநாம்சம் விக்யாதம் ஸ்ரீயாமுனமுனிம் பஜே. தாத்ரு வருஷம் ஆடி மாதம் உத்திராட நட்சத்திரத்துல ஸ்ரீ ஆளவந்தாரனுடைய அவதாரம். ஸ்ரீ ஆளவந்தார் ஹரிவக்திரர் அப்படின்னு சொல்லக்கூடிய விஸ்வக்ஷண பரிஜனத்துல ஒருத்தருடைய அம்சம்னு சொல்றா. சிம்ஹானன அம்சம், சிம்ஹானனர் அப்படிங்கிறது ஹரிபக்தரர், அவருடைய அம்சமானவர் அப்படின்னு கருதப்படுகிறது. ரொம்ப தேஜஸ்வியான ஒரு பாலகனம் இந்த யமுனை துறை. பிறந்த உடனே யமுனை துறைவன் தான் கூப்பிட்டு இருந்தா. யாமுனன் யாமுனன் ஆத்துல கூப்பிடுவா. இந்த யாமுனன் ரொம்ப தேஜஸ்வி, ரொம்ப சுட்டியான ஒரு குழந்தை, ரொம்ப கெட்டிக்காரன், ஏகசந்த கிராகி. ஒரு விஷயத்த ஒரு தடவை சொல்லி கொடுத்தா போதும், அப்படியே கிரகிச்சுருவான். இந்த குழந்தைய மகாபாஷ்ய பட்டர் அப்படின்னு ஒருவர்கிட்ட வித்யாபியாசத்துக்காக அமுச்சு வச்சார் ஈஸ்வர முனிவர். யாமுனாச்சாரியருடைய 8 திருநக்ஷத்திரங்கள் வரைக்கும் தான் நாசமுனிகள் இந்த பூலோகத்துல இருந்தார். அப்புறம் அவர் பரமபதம் அடைஞ்சுட்டார். அதனால மகாபாஷ்ய பட்டர்கிட்ட இவரை வித்யாபியாசத்துக்கு அனுப்பிச்சு வச்சார். இந்த மகாபாஷ்ய பட்டர்கிட்ட படிச்சுட்டு இருக்கும் பொழுது ஒரு நாள் ஒரு ராஜதூதன் சேர்ந்தான் அந்த குருகுலத்துல. அவன் ஒரு ஓலைச்சுவடி எடுத்துன்னு வந்தான், ஒரு மெசேஜ். என்னதுன்னா, உங்களுக்கு கிடைக்கக்கூடிய சம்பளத்துல தசபந்தம் கட்ட வேண்டியது இந்த ராஜ பண்டிதனுக்கு அப்படின்னு எழுதின்றது. தசபந்தம்னா என்ன? ஒருத்தருக்கு வரக்கூடிய வருமானத்துல 10% 10% டாக்ஸ் மாதிரி கட்டணுமா அந்த ராஜ பண்டிதனுக்கு, ராயல் பண்டித்துக்கு. யார் அந்த ராஜ பண்டிதன்? வித்வத் ஜன கோலாகலன் அப்படின்னு அவனுக்கு பேரு. ஆக்கி ஆழ்வான்னு சொல்றது வழக்கம். இந்த ஆக்கி ஆழ்வானுக்கு கட்டணும். என்னத்துக்கு கட்டணும்? கப்பம் என்னமோ ராஜாவுக்கு பிரஜைகள் கட்டிட்டு இருக்கா. அப்படி இருக்கும் பொழுது இந்த ராஜ பண்டிதனுக்கு தனியா ஒரு கப்பம் கட்ட வேண்டிய அவசியம் என்ன? இது அவனுடைய கர்வத்தினுடைய வெளிப்பாடை தவிர வேற ஒண்ணுமே கிடையாது. அப்படி இருக்கும் பொழுது கட்ட வேண்டிய அவசியம் என்ன? இது நியாயமா எல்லாருக்கும் தெரியுது. இருந்தாலும் எல்லாரும் பயந்து கட்டின்னு இருந்தா, இல்ல கட்ட இஷ்டம் இல்லாதவன் அந்த ஊரை விட்டே போயிட்டு இருந்தா. ராஜதூதர்கள் கொண்டு வந்த ஓலைச்சுவடிய இந்த பாலகனான யாமுனாச்சாரியர் வாங்கி படிச்சார். தசபந்தம் கொடுக்கணும்னு இந்த ஓலைச்சுவடியில இருந்தது. இந்த மெசேஜ பார்த்துட்டு யாமுனனுக்கு, இந்த குட்டி யாமுனனுக்கு ரொம்ப கோபம் வந்துடுத்தான். இதுக்கு பதிலாக ஒரு ஓலைச்சுவடிய இவர் எழுதி அனுப்பிச்சாராம். என்ன எழுதி இருந்தது அதுல?
நவயம் கவயஸ்து கேவலம் நவயம் கேவல தந்திரபாரகாஹ அபிது பிரதிவாதி வாரண பிரகடடோபவிபாட்டனக்ஷமாஹ. என்ன அர்த்தம்னா, நாங்க வெறும் கவிகள் இல்ல, பாரங்கத்தர்கள் தந்திரத்துல இல்ல, நாங்கள் இந்த வாதிகளாகிய வாரணங்களை, யானைகளை அழிக்கக்கூடிய சிம்மங்கள் அப்படின்னு எழுதி அம்சார் பதில். இந்த பதில பார்த்த அந்த வித்வஜன கோலாகல நாக்கியாழ்வான் அவனுக்கு ரொம்ப கோபம் வந்தது. என்ன காரணம்? ஈகோ ஹர்ட் ஆயிடுச்சு. தான் பெரிய வித்வான்னு சொல்லிட்டு இருக்கிறச்சே இன்னொருத்தரும் எனக்கும் தெரியும்னு சொன்னாலே அவளால கேட்டுக்க முடியாது. அந்த மாதிரி ஒரு கேஸ் தான் இந்த ஆக்கி ஆழ்வான், இந்த வித்வஜன கோலாகல. என்னால தாங்க முடியலையா, ராஜாவே இப்படி என்ன சேலஞ்ச் பண்ணக்கூடிய ஒரு வித்வான் இந்த ஊர்ல இருக்கான்னு எனக்கு நம்பிக்கை இல்ல, இப்பவே ஒரு போட்டி நடத்தணும், யாரு இங்க மகான்னு தெரியணும் அப்படின்னு ராஜா கிட்ட சொன்னாங்க. ராஜாவும் திருப்பி தூதர்களை அனுப்பிச்சு இந்த ஸ்லோகத்தை எழுதினவாளை கூட்டின்னு வர சொல்லி அனுப்பிச்சார். எப்பவுமே வித்வத் சதஸ் அப்படின்னா ஒரு மரியாதை உண்டு, பத்திரிக்கை அனுப்பிச்சாதான் பெரியவாள்லாம் போவா. அந்த மாதிரி அந்த வித்யைக்குரிய மரியாதையை கொடுத்தாதான் ஒரு இடத்துக்கு போகணும்னு இருக்கிறதுனால பாலயாமனர் சொன்னாரா, உரிய மரியாதைகளோட என்ன அழைச்சா நான் ராஜசபைக்கு வரேன் அப்படின்னாராம். இதுக்கு என்ன அர்த்தம்னா, பல்லக்கு அனுப்புங்கோ நான் வரேன்னு அர்த்தமா. இது புரிஞ்சுட்டா ராஜா பல்லக்கு அனுப்பிச்சு, சரி இப்படி கேட்கக்கூடிய ஒரு ஆளுன்னா கண்டிப்பா ஏதாவது சமாச்சாரம் இருக்கும், கண்டிப்பா நல்ல வித்யாபாரங்கத்தம் இருக்கக்கூடியவராதான் இருப்பாருன்னு நினைச்சு ராஜாவும் பல்லக்கு அனுப்பிச்சு இந்த யாமுனரை சபைக்கு அழைச்சான. பல்லக்க தூக்கிண்டு வந்தவருக்கு பின்னாடி ஒரு கோஷ்டி நடந்து வருதான். அந்த கோஷ்டி ஜெயகோஷம் போட்டுண்டே வந்தது. இப்போ இந்த ஜெயகோஷம் போட்டுண்டு வந்தவாள்லாம் யாமுனனுடைய ஜெயத்தை பாடிட்டு இருந்தா. ஆனா யாமுனன் மனசுல என்ன இருந்தது அப்படிங்கிறது முக்கியம். இவர் தன்னைத்தானே தன்னுடைய ஆச்சாரியனான மகாபாஷ்ய பட்டருக்கு ஒரு பிரதிநிதியா, ஒரு ரெப்ரசன்டேட்டிவா தான் நினைச்சுண்டார். அப்படி நினைச்சுட்டுதான் அந்த முதல் மெசேஜையும் அனுப்பிச்சார். பல்லக்கு வேணும் அப்படின்னு கேட்டார். தன்னுடைய ஆச்சாரியனுடைய மரியாதை குறையாமல் இருக்க வேண்டும், அவருடைய வித்யா பாரங்கதம் அத்தகையது அப்படிங்கிற நினைவுதான் அவருடைய மனசுல இருந்துட்டு இருந்தது. அப்பேற்பட்ட தேஜஸோட ஜெயகோஷத்தோட இப்ப ராஜசபைக்குள்ள நுழையறார். அந்த கோஷமும் இந்த பாலகனுடைய தேஜஸும் எல்லாத்தையும் இந்த ராஜ தம்பதிகள் அவருடைய இந்த கிராண்ட் என்ட்ரிய பாக்குறா. பார்த்த உடனே இந்த ராணிக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துதான். ராஜா கிட்ட சொல்றா, இந்த குழந்தைய பார்த்தா வயசுல சின்னவனா இருக்கானே தவிர கண்டிப்பா இவன் தான் ஜெயிக்க போறான் இந்த போட்டியில. எப்பேற்பட்ட ஒரு தேஜஸ், என்ன ஒரு தன்னம்பிக்கை, அப்படியே கான்பிடன்ஸ் சொல்லிக்கிறது அவனுடைய மூஞ்சியில, கண்டிப்பா இவன் தான் ஜெயிப்பான் அப்படின்னாலாம் அந்த ராணி. அதுக்கு இந்த ராஜா சொன்னாரா, நீ தப்பா சொல்றம்மா, ஏதோ குழந்தை தெரியாதனமா கிளம்பி வந்துடுத்து, இது ஆக்கியாழ்வான் கிட்ட மாட்டின்னு முழிக்க போறது பாரு அப்படின்னா. இப்படி வாக்குவாதம் இவா ரெண்டு பேருக்குள்ள முத்தி போய் ராஜா சட்டுன்னு கோவப்பட்டு சொல்லிட்டானா, சரி இந்த போட்டியில இந்த குழந்தை ஜெயிச்சான்னா இவனுக்கு பாதி ராஜ்யம் நான் கொடுக்கறேன், ஒருவேளை தோத்துட்டானா நீ எனக்கு தாசியா போறோம் அப்படின்னுட்டான். ராணிக்கு பயமா போயிடுது. என்னடா இது, விளையாட்ட ஆரம்பிச்சது வினையா முடிஞ்சுடுத்தே, ஏதோ நம்ம சொல்லிட்டோம் ஒரு யூகத்துல இந்த குழந்தை ஜெயிப்பான்னு, ஒருவேளை ஜெயிக்கலன்னா ராஜா நம்மள தாசி ஆக்கிடுவாரேன்னு ரொம்ப டென்ஷன்ல கவலைப்பட்டு இருந்தாலும். அந்த சமயத்துலதான் இந்த சபையில இந்த போட்டியானது ஆரம்பிச்சுது. இந்த பாலயாமனனுக்கும் வித்வஜல கோலாகலன் அப்படின்ற ஆக்கி ஆழ்வானுக்கும் போட்டி தொடங்கிட்டான். ஆக்கி ஆழ்வான் பெரிய கர்விஷ்டன். சொன்னானா, ஒன்ன மாதிரி ஒரு சின்ன வண்ட போய் நசுக்கிறதுக்கு பெரிய ஆயுதம்லாம் எனக்கு தேவையில்லை, சாஸ்திரங்கள் எல்லாம் வச்சு நான் உன்னை ஜெயிக்கணும்னு அவசியம் இல்லை, சாதாரண யுக்தி போரும், நீ ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லு, அது இல்லைன்னு நான் சொல்றேன், இல்லைன்னு சாதிக்கிறேன் அப்படின்னா அந்த ஆக்கியாள். உடனே அடுத்த செகண்ட் யோசிக்காம 3 சென்டென்ஸ், 3 சின்ன சின்ன வாக்கியங்களை இந்த பாலயாமுனன் சொன்னாராம். என்ன வாக்கியங்கள்? துவன் மாதா ந வந்தியா,
ராஜாயம் சார்வபௌமஹா ராஜபத்னியம் பதிவிரதா அப்படின்னு 3 வாக்கியங்கள். என்ன அர்த்தம்னா, துவன் மாதா நவத்யா, உன்னுடைய தாய் மலடி அல்ல அப்படின்னு. ஒருத்தருக்கு தாய் அப்படின்னாலே அவ எப்படி மலடியா இருக்க முடியும்? அந்த குழந்தைய பெற்றவள் தான் அந்த தாய். அப்ப எப்படி அவளை மலடின்னு சொல்ல முடியும்? இதுக்கு போய் எதிர்ப்பு தெரிவிக்க முடியுமா? முடியலையா? ஆக்கி ஆழ்வானால் வாய மூடின்ட்டான். அடுத்தது ராஜாயம் சார்வபௌமஹா, இந்த ராஜா சார்வபௌமன் அப்படின்னா, சார்வபௌமன்னாலே ராஜான் தான் அர்த்தம். ராஜா ராஜா இல்லன்னு எப்படி சொல்றது? இதுக்கும் பதில் சொல்ல தெரியல ஆக்கி ஆழ்வானுக்கு, வாய் அடைச்சி போயிட்டான். அடுத்தது ராஜபத்னியம் பதிவிரதா, இந்த ராஜபத்னி, இந்த ராணி பதிவிரதை அப்படின்னு சொல்லியிருக்கார் இந்த பாலயாமன். இந்த ராணி பதிவிரதை இல்லன்னு சொல்லிட்டு இந்த ராஜசபையில குப்பை கொட்ட முடியுமா ஆக்கி ஆழ்வானால? ஒன்னும் பண்ண முடியல. வழியே தெரியாம வாய் அடைச்சி போய் நின்றுட்டு இருந்த, ஸ்தம்பிச்சு போய். இதுக்கு மேலேயும் விடலையா அந்த பாலயாமன். சரி, நான் ஏதோ சின்ன புள்ளன்னு யுக்தி பண்ணினேன், என்கிட்ட சாஸ்திரவாதத்துக்கும் வா, அதுக்கும் நான் தயார் அப்படின்னு சொல்லி இவர் சாஸ்திரவாதங்கள்லயும் அந்த ஆக்கி ஆழ்வான ஜெயிச்சு அங்க ஒரு விஜயிதாவா நிக்கிறாராம். இப்படி நிக்கிற அந்த குழந்தைய பார்த்த இந்த ராணிக்கு ஆனந்தம் தாங்கல. ஏன்னா இந்த குழந்தை இப்ப ஜெயிச்சு கொடுத்து, இவள் காப்பாற்றப்பட்டுட்டாள் தாசத்துவத்திலிருந்து. அதனால ஓடி போய் அந்த குழந்தைய ஆலிங்கனம் பண்ணிட்டு என்னை ஆள வந்தீரோ அப்படின்னு கூட்டாள். என்னை ஆள வந்தீரோ அப்படின்னு கூட்டத்தினாலேயே இந்த குழந்தைக்கு அப்பொழுதுல இருந்து ஆள வந்தார் அப்படின்ற திருநாமம் வந்தது. குட்டி ஆமனனும் ஆள வந்தாரா ஆயிட்டார். ராஜாவும் ராணிக்கு ப்ராமிஸ் பண்ண மாதிரி பாதி ராஜ்யத்தை அந்த ஆள வந்தார் பேர்ல எழுதி வச்சு அவர் சௌக்கியமா ராஜ்யத்துல இருந்துட்டு வர்றார். Again, so this was the story of Alavandar and ManakkalNambi that we saw now. So again, we'll just go through the story in short in English. So we were seeing the Guru Parampara series, which began from Lord Narayana, passing down to Lakshmi Devi, Vishwaksena, Nammalvar, Nathamunigal, Uyakondar, and today we are going to see after Uyakondar how the Guru Parampara proceeds. Guru Uyakondar had many disciples, as we saw in the last class, and the primary disciple of Uyakondar was Sri ManakkalNambi, who incarnated at the place called Manakkal near Srirangam, and so he has the name. He was originally named as Ramamishra. Ramamishra was a very devoted disciple of Uyakondar. He had so much of devotion to not only his guru, but anybody associated with his guru. There is an anecdote from his life in which he actually helped the little daughters of Uyakondar cross a small stream of water by lying down inverted, so that the girls could cross that rivulet without a problem, without wetting their legs or having to step onto dirty water. He did not think twice before offering this kind of a service to his guru's daughters. Such was his unparalleled devotion to his guru Uyakondar. There are many more stories associated with ManakkalNambi, which we shall see as and when we look at the story of Alavandar. ManakkalNambi had 5 disciples, amongst which the primary disciple was Alavandar. Now, who was Alavandar? As we saw in the story of Sriman Nathamunigal, Nathamunigal had predicted that he would have an illustrious grandson. So, he had decided to name that grandson as Yamunai Turaivan, because as we saw in the story of Nathamunigal, the Lord of Vrindavan, Lord Krishna, Yamunai Turaivan, had fascinated Nathamunigal a lot when he went for a yatra to North India. So this child was born and Nathamunigal named him Yamunai Turaivan. But Nathamunigal was in this mortal world only till Yamunai Turaivan was about 8 years of age. Nathamunigal wanted to pass down all the knowledge and practices and rahasyas that he was having to his grandson. Since he couldn't directly do it,
he instructed Uyyakondar to do so. Uyyakondar also passed away soon after his guru. So, Uyyakondar had transferred this responsibility to ManakkalNambi. And this little Yamunacharya, Yamunaituraivan, as he was called when he was a child, he was growing up, and his father and even ManakkalNambi thought that let him go and learn basic shastras from a normal teacher or a regular teacher of schools of those days called as Gurukula. So there was this Mahabhashya Bhatta who used to teach basics of language and things like Kavyam, Natakam, etc., which were primary studies before people could take up the study of Vedanta. So Yamunaituraivan was learning under Mahabhashya Bhatta. He was a child prodigy. He was so sharp that when the Guru would utter anything once, he would grasp it immediately. He was a Reka Santagrahi. He was a very, very sharp child. So within a few months, he became an expert in all the subjects that were taught by the Guru. At this time, it so happened that some royal messengers came to the school of Mahabhashya Bhatta with a message which was from the royal Pandit called as Vidvajjana Kolahala or Akya Alvan. He demanded that all scholars of the land should give 1/10 of their earnings to him as tax. Now, all people were paying tax to the king as citizens. That itself was enough. But the royal Pandit demanding extra tax from these scholars was not just. He was just trying to show his domination or his monopoly over the country. So Yamunaituraivan saw this message and he was not happy about it. He replied back on behalf of his Guru, saying that don't think that my Guru is any lesser to you. All of us here, not just my Guru, even his disciples, us who are being taught by him, our Guru knows much, much more than us. But even we are good enough to know not just poetry, not just logic, but any field of Shastram, any field of studies in such a way that we are all lions in the subject and we could trample upon proud elephants who claim to know a lot. So do not be proud in front of our teachers is the message that Yamuna wanted to convey. And he wrote this in the form of a Sanskrit shloka and sent it across to the king. When the royal Pandit received this message, he was very, very hurt. His ego was hurt. So he appealed to the king, saying that in this land of yours, there is somebody who dares to challenge your royal Pandit. So I demand that we should have a challenge. We should have a competition where I can prove that I am better than him. So again, the royal messengers were sent to fetch this lad who had sent such a message. This lad, Yamunaituraivan, or Yamunan as he is called in Sanskritam, said that he would come to the royal court if due respect was given to his teacher's Vidvat, which meant that if they sent a palanquin, then he would go and argue on behalf of his Guru. So the king thought this boy should be no ordinary one if he is demanding something like a palanquin to come. So he decided to provide a palanquin, and royal messengers, royal servants carried the palanquin and went to the royal palace of the king. And this retinue was being followed by all the friends of Yamuna. They were all singing praises of Yamuna. And as soon as Yamunaituraivan or Yamuna made a grand entry into the court, the queen who was seated there was enchanted by that sight. She told the king, "See, my lord, I find that this boy is an extraordinary one and he is going to win this debate today with our Akya." The king did not get so convinced though. He sent the palanquin because he thought the child was special, but when he saw the size of the child,
he was not too convinced. He thought that this child has just come in extra enthusiasm, probably he's going to get defeated by our Akiyalva. And then a debate ensued between the king and the queen. And the king got a bit angry and he said, see queen, I think you're supporting this unknown child too much. Well, if this child wins this argument, then I shall give him half the kingdom. If he loses, then I will treat you as my servant and not a queen anymore. The queen got scared. She didn't expect this. And in her hearts of hearts, she kept praying that this little child should win. And then the grand debate began between child Yamunaituraivan and Akiyalvan. Akiyalvan was so proud that he told this boy that, see, little boy, I don't need to actually challenge you with Shastric knowledge to prove that I'm superior. I'll just give you a simple test of logic. You say any sentence and I will negate the same. I will say that it is not true. This is the challenge that Akiyalvan put in front of little Yamunaituraivan. Without a second thought, this little Yamuna said 3 small sentences. He said, Tvanmata Navandhya, meaning, your mother is not childless. Then he said, Raja Ayam Sarvabhaumaha. This king is a great king. He is an emperor. And the third sentence was, Rajapatni Iyam Pativrata. This queen is a chaste woman. She is a Pativrata. She is devoted to her husband. Now, Akiyalvan had to say that his mother was childless, which is not true because Akiyalvan himself was the child of his mother. So how could he say such a sentence that my mother is childless? He couldn't say that. Similarly, he couldn't say that this king is not a king. He was a king after all. And he could neither say that the queen was not a good woman or a chaste woman. So he kept shut. He couldn't negate those sentences. He got defeated. But Yamunaituraivan did not stop at this. He said, see, don't think that I'm just tricking you by logic. I will also argue with you on proper Shastric subjects and prove my superiority, which I have got from my guru, and establish that we need not pay any tax to you. And then ensued a big argument of Shastras between the two, and ultimately this child, Yamunaituraivan, emerged victorious. The queen was overjoyed with this victory of the child. She ran down and hugged the child and said, Ennai aala vandiro, did you come to rule over me? You have saved me from becoming a servant. So saying, she hugged the child, and as promised, the king gave half the kingdom to this child Yamunaituraivan, who came to be called as Alavandar from this day. There is another part of the story of Alavandar and ManakkalNambi, which we shall do in the next session. Now, I have a couple of announcements before we take the question answer session. என்னன்னா, நாளைக்கு ஒரு முக்கியமான செஷன் இருக்கு எல்லாருக்கும். சரியா? எப்படி சம்பிரதாய விஷயங்களையும் அதே மாதிரி மற்ற எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸையும் உங்க அகாடமிக் ஷெட்யூலோட சமாளிக்கிறது அப்படின்னு ஒரு செஷன். இட்ஸ் a very 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 useful session. Kids, please tell your parents also to attend this session. This session will be conducted by our dear Pata Swami. He will teach you how to handle your school subjects and extracurriculars and manage time. ஏன்னா பல பேருக்கு இந்த ப்ராப்ளம் வருது இல்லையா? அப்ப நிறைய போர்ஷன் இருக்கு படிக்கிறதுக்கு, நிறைய விஷயங்கள் நம்ம கத்துக்கிறோம், சம்பிரதாயம் கத்துக்கிறோம், வேற எக்ஸ்ட்ரா கரிக்குலர்ஸ் கத்துக்கிறோம், எல்லாத்துலயும் ஹோம்ஒர்க் வருது, அசைன்மெண்ட் வருது, பிராக்டிஸ் பண்ண வேண்டியிருக்கு. எப்படி சமாளிக்கிறது சொல்லி தருவார் நாளைக்கு சாமி. So please come. This is the first announcement. Second thing is, we shall soon be having something like an annual day celebration for Sampradaya Manjari ePatashala. ஸ்கூல்ல எல்லாம் எப்படி ஆனுவல் டே இருக்குமோ அதே மாதிரி நம்மளும் நம்ம பாடசாலையிலயும் ஒரு ஆனுவல் டே வச்சுக்க போறோம். This is to mark the completion of the second year of GSPK. GSPK ஓட second anniversary இப்பதான் March 22nd அன்னைக்கு ஆச்சு. So to celebrate that, we shall have an annual day of SMeP. That will be somewhere
in the month of April. The exact dates will be communicated to you through Telegram channel. அதுல வந்து நிறைய ஈவெண்ட்ஸ் இருக்கும். அந்த ஈவெண்ட்ஸ்லாம் என்னங்கிறது வந்து region wise பிரிச்சிருக்கும். Like there will be recitation of some stotras by kids of Chennai, some prabandhams by kids of Bangalore, some from kids of Singapore, and some by kids of US, and so on. So எந்த region kids என்ன recite பண்ண போறா, இல்ல என்ன வேற ஏதாவது பரிபாஷை பேசுறதோ இல்ல லாங்குவேஜ் சொல்றதோ, whatever, the activity will be conveyed region wise, and there will be coordinators region wise who will let you know how you can go about doing this activity and presenting it to us to become a part of the annual day. So keep watching out the Telegram groups vigilantly. In a few days from now you will get notifications regarding எந்த regionல என்னென்ன நடக்க போறது, எப்படி அதை அதுல பார்ட்டிசிபேட் பண்ணலாம் எல்லாம் தெரிய வரும். ஸோ கவனமா பார்த்துக்கோங்க டெலிகிராம் குரூப்பை. That's it from Adiyan. I think we have some 10 minutes for Q&A. கதை புரிஞ்சுதாப்பா பசங்களா? அடியன் புரிஞ்சுது அடியன். அதோட இது அடியன் ட்ராக்கர்ல क्वेश्चन அடியன். சொல்லுங்க அடியன். அடியன் வந்து இப்ப வந்து பொய்கையோட பூதத்தாழத்திய அடுத்தடுத்த நாள் வருது அடியன். அப்படின்னாக்கா நம்ம வந்து 3 தடவை 3 பாயிண்ட்ஸ் ஃபார் 3 நட்சத்திரம் போட்டு 3 பாயிண்ட்ஸ் போடணும் அடியன். போட்டுக்கலாம் அடியன். எத்தனை திருநட்சத்திரம் வருதோ அத்தனை திருநட்சத்திரத்துக்கு பாயிண்ட்ஸ் போட்டுக்கலாம். நோ ப்ராப்ளம் அடியன். இன்னைக்கு எதுவும் ஹோம்ஒர்க் கிடையாதுப்பா செஷன்ல. ஏன்னா உங்களுக்கு எல்லாம் எக்ஸாம் டைம்னு புரிஞ்சுது அடி உங்களுக்கு. சோ சேர்த்து வச்சு அடுத்த செஷன் பார்ட் 2 கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு ஹோம்ஒர்க். அடியன் எனக்கு போன செஷன்ல வந்து ஒரு டவுட் அடியன் கேட்கலாமா? கேட்கலாம் அடியன். சொல்லுங்க. யார் அது? யஷ்வந்தா? அடியன் தேசிகாவுக்கு 3 தனியன் இருக்கு அடியன். ஆனா ராமானுஜருக்கு இருக்காடியன். ராமானுஜருக்கா? இருக்கே, அவருக்கும் 3 தனியன் இருக்கு. என்னென்ன தனியன் உங்களுக்கே 2 தெரியும் இல்ல? லக்ஷ்மிநாத சமாரம்பம், அப்புறம் யோனித்யம் அச்சுத, அதை தவிர இன்னொன்று இருக்கு பிரணாமம் லக்ஷ்மணம் நிஹி அப்படின்னு ஒண்ணு. அது எதிராஜ சப்ததி. எதிராஜ சப்ததியில வரும். வெரி குட், கரெக்ட். அது என்ன எதிராஜ சப்ததி கத்துனுக்கு அடியன். சூப்பர் அடியன். அது தன்யம் சிங் அடி. Okay, any more questions? Please press question if you have questions. Nalaki, I will remind your parents also to join. It will be useful for them to also join so that they know how to balance it out. Especially for the senior kids, 8-9 years மேல இருக்கிறவெல்லாம் compulsory attend பண்ணுங்க. And also please pass the message to your parents. And வேற யாருக்காவது questions இருக்குன்னா சொல்லுங்க. இன்னும் உபன்யாசத்துக்கு ஒரு 15 minutes time இருக்கு. அப்படி if there are no more questions, kids could recite stotras for the next 15 minutes. பேர் கொடுங்க, யார் என்ன stotras சொல்லிக்கிறேன். Tomorrow is the same time as today, 6:30 to 7:30 IST. So it is basically 9 AM Eastern time, 9 PM Central time. Then news medium, I think there are no more questions.